பயங்கரமாக இருக்குல்ல, இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 50 to 70 கிலோமீட்டர்ஸ் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டு தான். இங்கே நீங்கள் போகணுன்னா வால்பாறை போகணும். வால்பாறையிலேருந்து நீங்கள் அதிரப்பள்ளிக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காடு எப்படிப்பட்ட காடுனா, யானை வந்து நிறையா இருக்கும் இந்த காடில். இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகக்கூடிய ஒரு ரோடு, வால்பாறை டு அதிரப்பள்ளி. இந்த இடம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கோதையார்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அதை பற்றி எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். ஸோ காலேஜ் முடித்த பிறகு என் நண்பன் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டு போனான் கோதையாருக்கு. அப்போ தான் அவங்க என்ட்ரன்ஸில் டிக்கெட் தந்தாங்க. டிக்கெட்டும் இதுவும் டென்ஸ் ஃபாரஸ்ட் தான், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. டிக்கெட் தந்துட்டு மோதிரமலைன்னு ஒரு இடத்துல நாங்கள் சாப்பிட நிற்கிறோம். அப்போ அந்த அண்ணன் சொல்கிறாங்க, பைக்லேயே வந்தீங்க, தனியாக வந்தீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாண்ணே, தனியாக தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்ணே அப்படின்னு கேட்குறோம். அப்போ அந்த அண்ணன் சொல்கிறாங்க, இப்போ கொஞ்ச நாளாக யானை ஆட்டகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான், கை காலெலாம் ஆட்டம் கொடுத்துட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் போகணும். அப்போ தான் அந்த வைல்டு எலிஃபெண்ட்னா என்னென்னு எனக்கு அப்போ தான் தெரியும். வைல்டு எலிஃபெண்ட்டை நான் அதுவரை பார்த்ததே இல்லை. அந்த இதில் இருந்து மெல்ல வண்டியை போகிறேன். அவ்வளோ கார்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். நம்ம அப்போ அடுத்த சைடில் யானை இருந்தால் சடனாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பயந்துகிட்டே போகிறோம். யானை இருக்கிறதுக்கான தடம் எல்லாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி யானை இல்லை. ஃபைனலாக ட்வின் ஃபால்ஸ், கோதையாரில் ட்வின் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு ரிட்டன் வந்தோம். அன்றைக்கி தான் அந்த யானைன்னா என்ன, யானை இருந்தால் என்ன பயம் இருக்கும், யானையே இருந்தால் எப்படி க்யூரியாசிட்டி, அந்த ஆர்வம் வந்து எனக்கு பயங்கரமாக வர ஆரம்பிச்சு. அப்போ நான் நெட்டில் சர்ச் பண்ணுறேன். நெட்டில் போட்டிருக்கு வால்பாறை டு அதிரப்பள்ளி அப்படின்னு ஒரு ரூட்டு போயிருக்கு. இங்கே தான் ரொம்ப டேஞ்சரஸான இடம். யானை நிறையா இருக்கும். என்ன அனிமல்ஸ்னாலும் இருக்கலாம், கரடி, சிறுத்தை, புலி, இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் இருக்கலாம். ஏன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகுது இந்த இடம். ஓகே, இப்போ கதைக்கு வரும். ஃபஸ்ட்டு நான் வந்து அதிரப்பள்ளியோட என்ட்ரன்ஸில் இருக்கேன். ரேஞ்சர்ஸ் மறைக்கிறாங்க. மறைச்சோன்னே நான் உள்ளே போகிறேன். அப்போ ஒரு டிக்கெட் தராங்க. டிக்கெட் ஒன்று நான் பேமெண்ட் வாங்கலை, அமௌண்ட் எதுவுமே வாங்கலை. நான் உடனே ரெண்டாவது ரிட்டன் வர சொல்ல தான் எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு. அது வந்து டிக்கெட் இல்லை, அது ஒரு டோக்கன். அந்த டோக்கன் எதுக்கு தராங்கன்னா, இந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அந்த செக் போஸ்ட்டில் கொடுக்கணும். அதுவும் 2.30 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க நம்ம வண்டி நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வச்சு தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா என்ட்ரன்ஸ்லேயே இப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்ட்டு மெல்ல போகிறேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நார்மலாக போகுது. அந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நார்மலாக போகுது. நாங்கள் போகும்போது ஆஃப் சீசன், அப்போ ஆளே கிடையாது. நான் என்னோடய பிள்ளை, என் பின்னாடி இருக்கிறவங்க, அவ்வளோதான். ஸோ 2 பேரும் போகிறோம். நான் இந்த சன்லைட்டே, நான் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் என்ன பண்ணியிருந்தேன், கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன். அவ்வளோ ஒரு இருட்டு, அந்த பறவையோட சவுண்டு, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ரொம்ப அமைதினா அந்த காட்டோட அமைதி வந்து நமக்கு ஃபீல் ஆகும். மற்றபடி இன்னொன்று, அந்த யானையோட ஸ்மெல்லு, யானை போட்டுருக்க அந்த தடம், இதெல்லாம் ரோட்டில் இருக்கும். உங்களுக்கு அதுவே ஒரு பயம் கொடுக்கும். அந்த ஸ்மெல் வரும், யானையோட ஸ்மெல்லு, பச்சையில ஸ்மெல்லு, இதெல்லாம் சைடில் இருக்கும். ஸோ போக 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 இருட்டாக இருக்குது, அந்த சன்லைட்டே உள்ளே வரல. அந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு டேனிங்கும் ரொம்ப கர்வியாக இருக்கும். ரொம்ப ஒருவேளை அந்த இந்த அந்த பக்கத்தில் யானை இருந்தால் சடனாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அதிரப்பள்ளி. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ ஆப்போசிட்டில் வண்டி வந்துன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஆப்போசிட்டில் வண்டி வந்துன்னா அவங்க இனிஷியேட் பண்ணிடுவாங்க, இங்கே யானை இருக்குது பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி இனிஷியேட் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் 2 வீலரில் போயிருந்தோம். அப்போ கொஞ்சம் தூரம் போகிறோம், ஒன்றும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாதி தூரம் போயிட்டோம் ஃபஸ்ட் டைம். போக சொல்ல இனி எங்கே யானை இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வண்டியை, அதுவரை வண்டி ஒரு 20 to 30 தான், அதுக்கு மேலே போகலை. அந்த மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆகி ஒரு 40 to 50 அந்த மாதிரி போகிறோம். திடீர்னு ஒரு ரெட் கலர் கார் வருது. வந்துட்டு சொல்கிறாங்க, தம்பி யானை யானை யானைங்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் வால்பாறையில் ஏற சொல்ல கொஞ்சம் இந்த
ரைடர்ஸ் இந்த பைக்லலாம் போனால் கிண்டல் அடிப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ நான் வந்து அதே மாதிரி எவனோ ஏமாற்றிட்டு போகிறான், இந்த போகிறான் வரான், இந்த வேர்டு வந்து நார்மலாக நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் பற்றி பேசுவோம்ல, இதே மாதிரி பேசுகிறது நான் வீடியோ போடும்போது எனக்கு தெரியாது அது. அப்போது நான் சொல்கிறேன் சும்மா சொல்லிட்டு போகிறானா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் வண்டி ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் தான், மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர் தான். ஒவ்வொரு கார்னராக எட்டி பார்த்து ஸ்லோவாக போகிறேன். சடனாக ஒரு ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா ஒரு 50 மீட்டர்ஸில் யானை நிற்கிது. நான் கேமரா வந்து அப்போ என்னோடய நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் எடுத்தேன், ஹெல்மெட்டில் வச்சுருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா 2 யானை நிற்கிது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வால்பாறையிலே பார்த்துட்டேன். அது வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு அப்படி வந்துட்டேன். ஆனால் பயமுறுத்துகிற விதமாக இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 20 மீட்டர்ஸில் கரெக்டாக யானை நிற்கிது. நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேன். எனக்கு சரியான ரொம்ப பயமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படின்ட்டு நான் அப்படியே சைலண்டாக இருக்கேன். யானை வந்து என்னென்னா அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யானை எங்களை பார்க்கல, நாங்கள் யானையை பார்த்தோம், யானை எங்களை பார்க்கல. அது யானை வந்து இந்த ரோடை அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. பைக் சவுண்டு இதெல்லாம் கேட்டோன்னா அது வெஹிக்கிள் வருதுன்னு யானை 2ம் போயிட்டேன். என்னோடய பின்னாடி இருந்தவனுக்கு வந்து 3 குட்டி யானை இந்த காலுக்கு கீழே வைக்கும்னு சொல்லுவாங்க. யானை வந்து குட்டி யானையாக காலுக்கு கீழே வைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ 3 யானை போச்சு அப்படின்னு. அவனுக்கு 3 யானை தெரிஞ்சு, எனக்கு 3 யானை தெரியல. என்னோடய பின்னாடி இருந்தவன் சொன்னால் 3 யானை இருக்குண்ணே அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படி இருந்து இந்த 3 யானையும் கிராஸ் பண்ணி போட்டோன்னே ஒரு அண்ணன் ட்ரக்கில் வந்தாங்க. அப்போ எங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து, அண்ணே அங்கே யானை இருக்குன்னோ, இவர் மெல்ல போயிட்டு இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடம் தான் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ப மாட்டீங்க 7.9 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். இப்போ நான் வீடியோ போடுற நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் 7.9 மில்லியன்ஸ் வியூ போயிருந்து. ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அதிரப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது, சூப்பராக இருக்கும், அங்கே போய்ட்டேன். அதான் இந்த இடத்த நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதிரப்பள்ளி மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்கும். நிறைய மூவிஸில் நீங்கள் பாகுபலி மூவிலேருந்து நிறைய மூவிஸில் வந்து இதை பார்க்கலாம். இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் திரிஷூரில் இருக்குது, கேரளா. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரிஷூரில் இப்படி ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான இடம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து ஏப்ரல் மே அந்த டைமில் போகிறேன். அப்போவும் ஆஃப் சீசன் தான். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் அந்த செக் போஸ்ட்டில் நிற்கிறேன். அதே மாதிரி ரேஞ்சர் வந்து ஸ்மைல் பண்ணுறாரு, அதே டைமிங் எல்லாம் போகிறேன். அப்போ போகச்சில் இந்த டைம் ட்விஸ்ட் வேறு மாதிரி ஆகிடுது. நிறையா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டு அதே ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஸ்பாட்டில் யானை என்கிட்ட பின்னாடி என் தம்பியும் நானும் போனோம் செகண்ட் டைம். அப்போ என் தம்பியை சொல்கிறேன், இந்த இடத்துல தான் போன தடவை யானையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். ரைட் சைடில் நான் லெஃப்ட் சைடில் கர்விங்கில் சரிஞ்சு போயிட்டுருக்கேன். அப்போ நான் யானையை பார்க்கல. சடனாக ரைட் சைடில் யானை. இந்த டைமும் 3 யானை தான். அப்போ அது வந்து புதற்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. புதற்குள்ளே ஒளியலை, நார்மலாக நிற்குது. ஆனால் நம்ம நார்மலாக பார்த்தா தெரியாது. ஏன்னா அது வந்து இந்த மண் இருக்குல்ல, இந்த மண்ணை நம்ம மேலெல்லாம் போட்டுவோம். அதுக்கூட மேலெல்லாம் போட்டோன்னே அது வந்து ஒரு செம்பட்டை கலரில் இருக்கும். ஸோ அது வந்து இருட்டுக்குள்ளே நிற்க சொல்ல சுத்தமாக தெரியாது. அந்த கிளையோட நிழலெல்லாம் இருக்கிறதுல தெரியாது. நான் கவனிக்கலை. அப்போ என் தம்பி பார்த்தோன்னே என்ன பண்ணால், என்ன நில்லுங்கிற மாதிரி ஷோல்டரை தொட்டான். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நில்லுன்னு சொல்ல தோலை தொட்டான். எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா யானை வந்து ரோடில் நின்றுச்சுன்னா நம்ம அது ஒரு 100 மீட்டரோ மினிமம் ஒரு 50 மீட்டருக்காக முன்னாடி நின்றணும். இல்லை அப்படின்னா அது நமக்கு ரிஸ்க்கு. ஸோ அதனால் நான் வந்து தொட்டோன்னே யானையை பார்த்துட்டான், நிறுத்த சொல்கிறான் அப்படின்னு இண்டிகேட் பண்ணோன்னே நான் நின்றுட்டேன். ஆனால் கதை என்னென்னா, யானை வந்து சைடில் நின்னோடனே அது ஓடி வந்து பிடிக்க வருது, துரத்தி வருது. அப்போ தான் நான் பார்க்குறேன், துரத்தி வருது. அது ஒரு நியர்பை 10 மீட்டரில் இருக்குது. அப்போ நான் என் கையில் வந்து R15 இருக்குது. இப்போ R15 நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், R15 இருக்குது. அதுதான் செகண்ட் டைம், இந்த வீடியோ வந்து செகண்ட் டைம். அப்போ பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் வந்து நான் யானையை பார்த்தேன், செகண்ட் டைம் வந்து யானை என்னை பார்த்துட்டு நான் உடனே சடனாக ரைஸ் பண்ணி வந்துட்டேன். எனக்கு அது ஃபஸ்ட் டைம். எனக்கு இந்த R15லாம் வந்து ஏன் 0 to 10 செகண்டில் இவ்வளோ ஸ்பீடு ஏறினதுனால என்ன யூஸ், இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவேன். வாழ்க்கையிலே முறையாக இப்படி ரைஸ் ஆனால் தான்
இந்த மாதிரி அனிமல்ஸ்டெல்லாம் வந்து தப்பிக்க முடியும் போல் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. எனக்கு பயத்தோட நான் கூட செகண்டில் தான் பார்த்தேன். என் தம்பி தான் பின்னாடி இருந்தவன் தான் அலறியிருப்பான். ஏன்னா ரொம்ப க்ளோஸ். நான் அந்த இது வந்து வைட் ஆங்கிள் 155 டிகிரி வைட் ஆங்கிள். ஸோ பக்கத்தில் இருந்தாலும் அது தூரமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப நியர்பை வந்துட்டு அது வந்து ரோடுக்கு வந்துட்டு நான் ரோடோட ஆஃப் எண்டில் இருக்கேன். அந்த அளவுக்கு யானை வந்து சேஸ் பண்ணிட்டு, யானை சேஸ் பண்ணுறது சடனாக ரைஸ் ஆகும். அதோடய ஸ்பீடு வந்து சடனாக ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப தைரியமாக இருக்குது, ஏதாவது ப்ளஸ்ஸாக ஏதாவது பண்ணணும், யாருக்கும் டேஞ்சரஸ் இல்லாமல் பண்ணணும், ஏதாவது ஒரு த்ரில்லிங்காக ஒரு ரைடு போகணும் அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் பேஷண்ட்டோ பயப்படுறவங்களோ வந்து இந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதுவும் 2 வீலரில் போகவே கூடாது. 4 வீலர் கூட கொஞ்சம் சேஃப். 4 வீலருமே சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிடும் யானை. அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப அன்சேஃப். அதனால் நீங்கள் வந்து வாரீங்கன்னா ஒன்று காரில் வரணும், அதேமாதிரி சீசனோடு வரணும். நிறைய க்ரௌடு இருக்கும். அப்போ ஒன்றும் தெரியாது. ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். 2 தடவை போயிருக்கேன். நான் 2 தடவையும் யானையும் பார்த்துருக்கேன். இதுதான் இந்த இடம் தான் என்னை ரன் பண்ணிச்சு, இனிஷியேட் பண்ணிச்சு ஒவ்வொரு இடமா போகிறதுக்கும். யானை மேலே உள்ள அந்த லவ் க்ரைஸ், அதுக்கு எல்லாம் காரணம் வந்து இந்த அதிரப்பள்ளி தான். இந்த அதிரப்பள்ளி வந்து 2வது வீடியோ வந்து 8.5 மில்லியன்ஸ் நியர்பை. 2 வீடியோஸுமே மில்லியன்ஸ் கணக்கில் இன்ஸ்டாவில் ரீச். ஸோ இந்த வீடியோவை வந்து நான் வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ இதை டிலீட் பண்ண போக சொல்ல இதை நம்ம யூடியூப்பில் ஏன் போடக்கூடாது அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.